இப்போ நீங்க ரெண்டு பேரு நீங்க ரெண்டு பேர் டீம் மெம்பர், அவர் ப்ராஜெக்ட் லீடர். ஓகே ஓகேங்களா? ஓகே சார். இப்போ யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம். இம்ப்ளிமெண்டேஷன் யூசர் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. கம்பெனி பேர் மேல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம அதை செக் பண்ணலாம். ஓகே, ஓகே, இதுதான். இப்போ பட்டி ஃபார்மா யூசர் ஐடிக்கு போயிருக்கோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் வித்தியாசம் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாத்தீங்களா எதுவுமே இல்ல. ஹலோ ஸ்ரீகாந்த், ஸ்னேகா மேம். பாத்தீங்களா? ஏன் அங்க டூல்ஸ் எதுவுமே இல்ல பாத்தீங்களா? செக்யூரிட்டி கன்சோல் இல்ல, இந்த செக்யூரிட்டி கன்சோல் இல்ல, என்ன இருக்க, ஷெட்யூல் ப்ராசஸிங் இல்ல, எந்த இதுவும் இல்ல. ஏன்? எதனால? நம்ம ரோல்ஸ் அசைன் பண்ணல இந்த யூசருக்கு. அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ரோல், இப்போ ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோலும் அசைன் பண்ணல. அதனால இங்க செக்யூரிட்டி கன்சோல் வரல. அப்புறம் என்ன வரல? ஷெட்யூல் ப்ராசஸிங், எம்ப்ளாயி அப்ஸ்ட்ராக்ட் ரோல் அதுவும் அசைன் பண்ணாதனால இங்க அந்த ஷெட்யூல் ப்ராசஸிங் அந்த இதுவும் வரல. ஓகேவா? அந்த பேஜ் ஆக்சஸ் பண்றதுக்கு வரல, அந்த டூலும் வரல. பிளஸ் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் யூசருக்கு ரோல் அசைன் பண்ணாதனால இங்க எஃப்எஸ்எம்னு சொன்ன இல்லையா, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், அந்த இது வரல இங்க. ஓகேங்களா? சோ அந்த 3 ரோல் அசைன் பண்ணாதான் இங்க வரும். ஓகேங்களா? நான் இப்போ சைன் அவுட் பண்ணிட்டு நம்ம ரோல் அசைன் பண்றேன். புரியுதுங்களா சங்கர்? சாரி சார். எஸ் சார். ஆமா, அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் யூசரும் ஐடி செக்யூரிட்டி மேனேஜரும் எம்ப்ளாயி யூசரும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ரோல், இந்த 3 ரோலும் அசைன் பண்ணணும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, இபிஎஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாங்கல்ல சரவணன். ஆமா சார், அததான் இங்க ரோல்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ நான் இப்போ பட்டி, இப்போ நான் என்ன பண்றேன், அந்த சிஸ் அட்மின் இருக்கு இல்லையா, அந்த சிஸ் அட்மின்ல போய் ரோல்ஸ் அசைன் பண்றேன். இப்போ 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 இவங்க தான் சொல்லுவாங்க. யாரு? இப்போ ஸ்னேகா மேம், ஸ்ரீகாந்தோ சொல்ல போறாங்க இப்போ ரோல்ஸ் அசைன் பண்றது என்னன்னு. ஓகே சார். இப்போ அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம இப்போ ரோல்ஸ் அசைன் பண்றோம். இப்போ ரோல்ஸ் அசைன் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரோல் அசைனிங்க்கு? அந்த யூசர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படினு செக் பண்ணனும் சார். சர்ச்ல போய் அந்த யூசர் வெரி குட். அப்போ எப்படி என்ன பண்ணனும்? we have to go to navigator security and console. very good. security console அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், யூசரை ஆல்ரெடி buddy.buddy நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி அத யூசரை வியூ பண்ணி அதுல போய் என்ன பண்ணணும், ரோல்ஸ் அசைன் பண்ணணும். வெரி குட். ஓகே,
now இங்க user click பண்றேன். So search buddy dot buddy. So I am searching the user. So இதுதான் user நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ என்ன பண்றோம், இத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம்னா வியூ மோடுக்கு வருது. ஓகே, நம்மளுடைய அந்த buddy dot buddy ப்ரொஃபைல் வருது. அதுல என்ன பண்றோம், எடிட் கொடுக்குறோம். எடிட் கொடுத்தோன்னே இப்போ ஆட் ரோல், என்ன ஆட் ரோல், ஆட் ரோல் 3 ரோல் ஆட் பண்ண போறோம். என்னன்னா சொல்லுங்க. application implementation consultant, IT security manager, employee. application implementation consultant. இது செலக்ட் பண்ணனும். ஏனா ORA_ASM_application இந்த ரோல தான் நம்ம செலக்ட் பண்ணனும். இந்த ரோல் செலக்ட் பண்ண கூடாது. ஏனா இது கஸ்டம் ரோல். அதாவது இது இன்ஸ்டன்ஸ் இல்லையா, நிறைய பேர் இந்த ரோல காப்பி பண்ணிருப்பான். இத காப்பி பண்ணிட்டு _copy ரீநேம் பண்ணிருப்பாங்க. பட் Oracle இத தான் ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ இத தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இங்க ஆட் ரோல், ஆமா, ஆட் ரோல் மெம்பர்ஷிப் போட்டனே இது ஓகே ஆயிடுச்சு. டன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ரோல்? IT security manager. IT security manager. IT security manager இது ஓகே. add role member. Okay, done. Next, add role. Now next, what do you have to do? Employee. Very good. Employee la abstract. Okay, so in the add role, so 3 roles are getting added. Okay, 3 roles were getting added. Now what we have to do? We have to save and close. So number what we have done? இப்போ என்ன பண்ணிருக்கோம், sysadminல அந்த buddy.buddy க்கு user roles create பண்ணிருக்கோம். 3 ரோல் கிரியேட் பண்ணிருக்கோம். என்னென்ன ரோல்? application implementation consultant, employee role, IT security manager. இந்த 3 ரோல் security manager. ஆமா, 3 ரோல் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணோம்னா நம்ம ரோல் ஆட் பண்ணிக்கலாம் சார். என்ன சார்? என்ன யூசர் நேம் கிரியேட் பண்ணோம்னா buddy அப்பவே ஆட் பண்ணிக்கலாம். அப்பவே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஏனா நான் எதுக்கு அப்படி பண்ணனா இந்த யூசர் நேம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குமான்னு கேக்குறேன். இல்ல டைம் இமிடியேட்டா இதாயிடும். இப்போ ஆக்சுவலா என்னன்னா எதுக்காக அப்படி பண்ணனா, நான் அந்த யூசர் ஐடில போய் சப்போஸ் இந்த ரோல் அசைன் பண்ணலனா என்னென்ன வராதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நான் அப்படி பண்ணேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது டன் கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த லாக் அவுட் பண்ணிடலாம். இனிமேல் சிஸ் அட்மினுக்கு வேலை இல்ல. சிஸ் அட்மின் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை இனிமேல். ஓகேவா? சோ இம்ப்ளிமெண்டேஷன் ரோல் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது கிளையண்ட் நேம்ல அந்த ரோல தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சரவணன் என்ன பண்ண போறாரு, இனிமேல் அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் buddy.buddy தான் யூஸ் பண்ணுவார். ஓகேவா? ரைட். இப்போ சிஸ்அட்மின்ல இருந்து வெளில வந்தாச்சு. as a project manager Saravanan is going to use buddy.buddy. that user, implementation user, super user, அத தான் யூஸ் பண்ண போறார். he is going to use that user. ரைட். அவர் அத தான் யூஸ் பண்றாரு. அவர் யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு கொடுக்கறாரு. ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு இப்போ போய் பார்க்கணும். இப்போ வித்தியாசம் தெரியும் பாருங்க. இப்போ ரோல்ஸ் அசைன் பண்ண பிறகு ஸ்கிரீன் நேவிகேட்டர்ல என்னென்ன வித்தியாசம் இருக்கு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நேவிகேட்டர்ல போங்க, கிளிக் பண்ணீங்கன்னா if you go to navigator you will find the difference. பாத்தீங்களா? ஸ்ரீகா, ஸ்னேகா மேம், எஸ் சார். டூல்ஸ் எல்லாம் முன்ன எதுவுமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துச்சு. டூல்ஸ் எல்லாம் லைவ். இது எல்லாமே once we assign the roles
ஒன்ஸ் இப்போ ஃபார் ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் அசைன் பண்ணதால செக்யூரிட்டி கன்சோல் வந்துச்சு. இது எம்ப்ளாயி அப்ஸ்ட்ராக்ட் ரோல் யூஸ் பண்ண அசைன் பண்ணதுனால இத பாருங்க இந்த இதெல்லாம் வந்துச்சு. அகாடமிக் டூல்ஸ் இது இஎஸ்எஸ் பேஜ் ஃபுல்லா இதெல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? சோ ஷெட்யூல் ப்ராசஸ் கூட வந்தாச்சு. ஏன்னா ஷெட்யூல் ப்ராசஸ்ன்றது ப்ராசஸ் இப்போ நம்ம யூசர் அசைன் பண்ணோன்னே அதை ரன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த எல்டாப்னு ஒரு ப்ராசஸ் நான் சொல்றேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ரோல் நம்ம அசைன் பண்ணோம் பாத்தீங்களா? அந்த ரோல் பார்ப்போம். அந்த ரோல் இங்க பாருங்க, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இங்க தான் நம்ம we are going to do a setup. நம்ம சரவணன், ஹலோ சரவணன், இப்போ இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இல்லையா? செக்மெண்ட் வேல்யூஸ் அதெல்லாம் இதுல தான் போய் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. அந்த செக்யூரிட்டி கன்சோல் இருக்கு இல்லையா? அது யூசர்ஸ் ஒன்லி. யூசர் கிரியேட் பண்றதுக்கு, அசைன் ரோல் பண்றதுக்கு, ஆமா கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ண அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது என்னன்னா நம்ம செட்டப்ஸ் பண்றதுக்கு, அதாவது ஸ்டார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு, ஸ்டார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இதுல டிரான்சாக்ஷன் இல்ல அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ரோல் ரெண்டுமே பண்ணிக்க விடும். ஓகேங்க? சோ நீங்க செட்டப்ஸ் இது பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் செட்டப் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆனா டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணனும்னா நீங்க ஜர்னல் என்ட்ரி அதெல்லாம் கிரியேட் பண்ணனும்னா அதுக்கு ஏத்த ரோல் கிரியேட் பண்ணனும். அது செட்டப்ல இருந்து தான போணும் சார். ஆமா, ஜிஎல் ரோல்னு ஒன்னு இருக்கு. ஜிஎல் ரோல் அது ஆட் பண்ணனும். வேற இருக்கா சார்? ஆமா, அதெல்லாம் கிரியேட் பண்ணனும். அது ஆட் பண்ணனும். அது செப்பரேட் கேட்டிங்கா சார்? அதுலயே இந்த யூசர்லயே ஆட் பண்ணி விட்டு சிம்பிள். அதுல போய் செக்யூரிட்டி கன்சோல்ல போய் ஆட் பண்ண வேண்டியதுதான். நம்ம ஆட் பண்ணோம். ஓகே. ஆமா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வராது, நம்ம ஆட் பண்ணனும். நம்ம பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்ட பிறகு ஃபைனலா அதுல போய் ஆட் பண்ணனும். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த செட்டப் அண்ட் அட்வர்டைஸ் மெயின்டெனன்ஸ்லயே சீக்வென்ஸ்லயே காமிக்கும். ஓகே. நவ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஷெட்யூல் ப்ராசஸ்ன்றது. இப்போ நம்ம எவ்ரி டைம் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு ரோல் அசைன் பண்ண பிறகு இந்த ஆக்டிவிட்டி we have to do this activity schedule process னு இந்த ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த இது பேரு ஹலோ எஸ் சார் கேக்குதுங்களா? ஏதோ கேக்குது சார். ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சவுண்ட் ஏதோ வருது இல்லையா? டிஸ்கனெக்ட் இல்ல கரெக்ட்டா இருக்கு. வரேன். இல்ல சார், கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே. சோ இந்த பேஜ் பாத்தீங்களா? இந்த பேஜ் என்னன்னா என்டர்பிரைஸ் ஷெட்யூலர் சர்வீஸ். எழுதிக்கங்க, என்டர்பிரைஸ் ஷெட்யூலர் சர்வீஸ். இது பேர் என்ன? என்டர்பிரைஸ் ஷெட்யூலர் சர்வீஸ் ESS ன்னு சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ் ஷெட்யூலர் சர்வீஸ். இதுல போயிட்டு ஷெட்யூல் நியூ ப்ராசஸ் கிளிக் பண்ணுங்க. ஷெட்யூல் நியூ ப்ராசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஜாப்னு ஒன்னு இருக்கு இல்லையா? இந்த ஜாபை கிளிக் பண்ணிட்டு LDAP ஓகே, LDAP இது பேரு. L for lightweight, L for lightweight, D for directory, A for access, P for protocol. Lightweight directory access protocol. ஓகேவா? lightweight directory access protocol. இந்த இது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம அந்த ரோல்ஸ் அசைன் பண்ணது சிங்க்ரனைஸ் ஆகணும். இல்லைன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்போ செட்டப்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அதாவது சரியா அசைன் ஆகலைன்னா எரர்ஸ் அடிக்கும். அதுக்காக தான் இதை பண்றோம். ஓகேவா? எல்டாப். ஸோ எல்டாப் இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்க எப்பயும் சர்ச் யூஸ் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணா நான் சொல்றேன், இப்போ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்கன்னா ஸோ எல்டாப் உள்ள இது வரும், காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த 3 இது வருது பாத்தீங்களா? ஸோ அந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணா இங்க லெஃப்ட்ல எங்க யூஸ் பண்ணலாம் இத பாருங்க. லெஃப்ட் ரைட் ஹேண்ட்ல இங்க எல்டாப் இருந்தாலும் சரி, லெஃப்ட்ல எல்டாப் இருந்தாலும் சரி, மிடில்ல எல்டாப் இருந்தாலும் இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா எல்டாப் எங்கெங்க இருக்கோ அதை எல்லாமே காமிச்சிடும்.
ஓகே, LDAP இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது retrieve LDAP தான், இதெல்லாம் கிடையாது. retrieve LDAP போட்டு அத synchronize users பாத்தீங்களா, அங்கேயே காட்டுது பாருங்க. synchronize users roles role grants within definition in LDAP. so அத என்ன பண்ணா ஓகே கொடு. so when you give okay, you இத பாருங்க, synchronize user roles grants permission. இப்போ இத ஓகே பண்ணணும். இப்போ ஓகே பண்ணிட்ட பிறகு இங்க என்ன பண்ணணும், இங்க நோட்டிஃபை கூட கொடுத்துக்கலாம். நோட்டிஃபைனா ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு நோட்டிஃபை பண்ணுனா எனக்கு மெசேஜ் அனுப்பு, அந்த நோட்டிஃபிகேஷன் இதுல வரும் நமக்கு. இப்போ என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க வரும். ஓகே கொடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், இத பாருங்க. இப்போ இங்க ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு LDAP இது பாத்தீங்களா, இங்க வருது பாத்தீங்களா, retrieve latest LDAP changes running. ஓகேங்களா? சோ அப்போ சிங்க்ரனைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஹைரார்கி கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஹைரார்கி கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் என்ன இது பாத்தீங்களா, காலையில நாங்க ஒன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சக்சீடட். அதே மாதிரி இது ரன்னிங், கண்டிப்பா சக்சீடட் ஆகுங்க. ஏன்னா நிறைய பேர் கியூல இருக்கும், அதனால ஒன்னொன்னாதான் ரிலீஸ் பண்ணும். ஒன்னொன்னு இதா ப்ராசஸ் ஐடி ஒன்னொன்னா சீக்வன்ஸா ரிலீஸ் பண்ணும். சோ ரன் ஆயிடுச்சு. சரவணன் உங்களுக்கு புரிஞ்சுதா? சார் இது சிங்க்ரனைசேஷனுக்கு தானே சார்? ஆமா, நம்ம ரோல்ஸ் அசைன் பண்ணோம் இல்லையா, அந்த ரோல்ஸ் யூசருக்கு அசைன் பண்ண பிறகு அது சிங்க்ரனைஸ் பண்ணணும். சிங்க்ரனைஸ்னா அது டேட்டாபேஸ்ல போய் அப்டேட் ஆகணும். ஓகேவா? ஓகே சார். சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த இது நம்ம பண்ணலன்னா டேட்டாபேஸ்ல போய் அப்டேட் ஆகாது. ஓகேவா? இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போய் டாஸ்க்ல அசைன் பண்ணணும். ஆமா, கரெக்ட். இந்த ஆக்டிவிட்டி முடிச்ச பிறகு தான் நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கே போகணும். ஓகேங்களா? சோ இந்த இது முடிஞ்சிச்சு. நவ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், நேரா நெக்ஸ்ட் அடுத்தது செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு போயிடும். சோ யூ ஹேவ் டு கிளிக் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். So setup and maintenance, when you click setup and maintenance, okay, இப்போ setup and maintenance போயிட்டீங்கன்னா இதுதான் இந்த FSM பேஜ். ஸ்ரீகாந்த், சாரி சரவணன். சார் சரவணன், ஹலோ. சார் இது பேரு FSM ன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் செக்யூரிட்டி மேனேஜர். இந்த பேஜ் செக்யூரிட்டி மேனேஜ்மென்ட். ஆமா, இந்த ஃபங்க்ஷனல் செக்யூரிட்டி மேனேஜர் இது பேரு. இப்போ நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணோனே ஃபங்க்ஷனல் செக்யூரிட்டி மேனேஜர்னு சொல்லுவாங்க, அதுதான் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பேஜ்ல இந்த இதுல தான் நம்ம பண்ண போறோம் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது பாருங்க, இப்போ காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் என்றது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க EBSல சரவணன் என்னன்னா பினான்சியல் சொல்வீங்க. பினான்சியல்ஸ் என்ன சொல்லுவாங்க EBSல? EBSல என்ன சொல்லுவாங்க? பினான்சியல் ஆஃபரிங். இதுல ஃபியூஷன்ல ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஃபியூஷன்ல ஆஃபரிங்ங்களாங்க. ஃபியூஷன்ல ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபியூஷன்ல ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ ஃபியூஷன்ல ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஃபினான்சியல், SCM, அப்புறம் இதுல HRMS, அதெல்லாம் they will call it as offering. Okay, they will call it as offering. One minute. இப்போ மாடல் சொல்லுவாங்கல்ல EBSல, ஃபினான்சியல் மாடல். அதை இங்க ஆஃபரிங்னு சொல்றாங்க. ஓகே, இத ஆஃபரிங்னு சொல்றாங்க. சோ இந்த ஆஃபரிங்ல இப்போ நீங்க இந்த ஃபைனான்சியல்ஸ் செட்டப் ஆஃபரிங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் என்னது? ஸ்னேகா மேம், ஸ்ரீகாந்த், இதெல்லாம் என்னதுப்பா? ஆப்ஷன். ஸ்ரீகாந்த், நான் சொன்னேன் பினான்சியல்ஸுக்கு அதுக்கு கீழே என்ன வரும்? பினான்சியல்ஸ் கீழே இதெல்லாம் என்னது? இது என்னது? ஆப்ஷன். அப்ளிகேஷன் EBSல மாடல், அதுக்கப்புறம் மெனு, சப் மெனு, அது அப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா, அதுதான். இப்ப பாருங்க, இதுல ஜெனரல் லெட்ஜர். இப்ப ஜெனரல் லெட்ஜர் ஒரு ஆப்ஷன், அத EBSல சொல்றோம் இல்லையா, EBSல சொல்றோம் அப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா. சோ ஜெனரல் லெட்ஜர் அப்ளிகேஷன்,
அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்ளிகேஷன், அதை நம்ம இங்க ஆப்ஷன்ஸ் சொல்றோம். இப்போ இத பாத்தீங்கன்னா ஜெனரல் லெட்ஜர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஃபைனான்ஷியல். இப்போ இந்த ஜெனரல், சப்போஸ் இந்த ஜெனரல் லெட்ஜரை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், இப்போ ரிக்வயர்ட் டாஸ்க் ஆல் டாஸ்க் போட்டுருவேன். இப்ப பாத்தீங்களா இப்ப பாருங்க, பிரைமரி லெட்ஜர் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் இது பேர் என்னன்னா டாஸ்க். இது பேர் என்னது? டாஸ்க். இது பேரு டாஸ்க். டாஸ்க்னா இப்போ ஒரு வேலை கொடுக்குறோம், வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வேலையை கொடுக்குறோம். ஆமா, அதுதான் டாஸ்க். ஒரு ஒர்க் பண்ணனும். ஒரு இது ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு வேலை. ஆமா, இது இந்த 10 வேலை சேர்ந்தது டாஸ்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு இதுவும் ஒரு வேலை. ஒரு சின்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது எடுக்கிறது, அந்த ஒரு என்ன சொல்றாங்க, ஆமா ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், இப்ப சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றது, வேல்யூ இது பண்றது, இதெல்லாம் ஒரு டாஸ்க், ஒரு வேலை. ஓகே, ஒரு வேலை. அதே அந்த 10 வேலை சேர்ந்தது டாஸ்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. 10 வேலை சேர்ந்தது டாஸ்க் லிஸ்ட். சோ இப்ப புரிஞ்சுதா? ஆஃபரிங் என்ன, ஆப்ஷன்ஸ் என்ன, டாஸ்க் என்ன, டாஸ்க் லிஸ்ட் என்ன? புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுதா ஸ்ரீகாந்த்? ஓகே ஓகே. நவ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கிரியேட் பண்ண போறோம், ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இப்போ பட்டிக்கு நம்ம கிளையண்ட், பட்டி நம்ம கிளையண்ட். இப்போ இவரு சரவணராஜ் என்ன பண்றாரு? ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு, கிரியேட் பண்றாரு, ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றாரு, ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றாரு. ஸோ ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த எஃப்எஸ்எம் பேஜ் இது. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ், இங்க தான் நம்ம ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றோம்? கிரியேட், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். பேர்ல என்ன பேரு? நம்ம பட்டி பார்மஸ்டிக்கல் கிரியேட் பண்றோம். பட்டி பார்மஸ்டிக்கல் என்னன்ற பேரு, அவங்க தானே கிளையண்ட் நமக்கு. ஸோ சரவணன் என்ன பண்றாரு? அஸ் எ ப்ராஜெக்ட் மேனேஜர், அவர் ஃபர்ஸ்ட் பட்டி பார்மஸ்டிக்கல் கிரியேட் பண்றாரு. இது கோடு, டிஸ்கிரிப்ஷன் அதுவே வந்துச்சு. நாட் ஸ்டார்டட்னு இருக்கு. நாட் ஸ்டார்டட்னா இன்னும் ஆரம்பிக்கல, இப்போதானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க, இனிமேல் தான் இது பண்ணணும். சோ இந்த ஸ்டேட்டஸ் அங்க நான் அடுத்த பேஜ்ல சொல்றேன் உங்களுக்கு. அசைன் டுனா யூசர் யாரு? ஆமா. சோ ஸ்டார்ட் டேட், என்னைக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றீங்க, என்னைக்கு நீங்க முடிப்பீங்க, உங்களுக்கு டேட் தெரிஞ்சா கரெக்டா செய்யுங்க, இல்லையா விட்டுடுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் you have to click next. You have to click next. You have to click next. Next page வந்தோடனே இப்போ என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம as a இப்போ சரவணராஜ் ப்ராஜெக்ட் லீடர், ஸ்னேகா மேம் அண்ட் ஸ்ரீகாந்த் will be team members. அவங்க டீம் மெம்பர்ஸ், சரவணராஜ் கீழே டீம் மெம்பரா இருக்கிறாங்க. ஓகே, எதுக்கு அவங்க என்ன ஸ்பெஷலைசேஷன்? சரவணராஜ் எது? பினான்சியல் ஒண்டி தான், அவர் கன்சல்டன்ட் ஃபார் பினான்சியல். சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே காட்டுது. ஓகேங்களா? இது எல்லாமே ஆக்சுவலா இது எஜுகேஷன் இதுக்காக. சோ நீங்க லைவ்ல போனீங்கன்னா, லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் when you go, இதுக்கு போனீங்கன்னா, அப்போ ரியல் சினாரியோல போகும்போது இவ்வளோத்தையும் நீங்க இத நீங்க என்ன பண்ணணும்? அவன் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவான். யாரு? கிளைண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி அவங்க என்ன இது அத மாத்திரம் தான் நீங்க எடுத்துக்க முடியும். சப்போஸ் கிளைண்ட் எனக்கு ஏபி ஏஆர் ஜிஎல் மாத்திரம் போதும், எஃப்ஏ வேணாம், சிஎம் இது 3-4 போதும், எஃப்ஏ வேணான்னு சொன்னானா அதுக்கு உண்டான இது மாத்திரம் தான் இங்க காட்டும். ஓகேவா? அது ஏன்னா அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு மாத்திரம் தான் பே பண்ணி. ஸோ இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதனால எல்லாமே காட்டுது. என்ன சொல்றது, நம்மளுடைய ட்ரைனிங் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ்னால இது எல்லாமே காட்டுது. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளது என்ன? ஃபைனான்சியல். நம்ம கன்சல்டன்ட் சரவணராஜ் கன்சல்டன்ட் ஃபார் ஃபைனான்சியல். அவர் என்ன பண்றாரு? அவருடைய இதை சூஸ் பண்றாரு, இன்க்ளூட் பண்றாரு. இப்போ இது ஃபைனான்சியல் ஆஃபரிங், இது கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் இத பாருங்க, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். எக்ஸ்பென்ஸ், ஃபிக்ஸட் அசெட், கஸ்டமர் இன்வாய்ஸ், இதெல்லாம் ஒரு டிக் தான். இதெல்லாம் டிக் பண்ணிக்கணும். என்னென்ன அவர் பண்ண போறாரோ இதெல்லாம் டிக் பண்ணிக்கணும். பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் அண்ட் என்கம்பரன்ஸ். தென் இப்போ அப்புறம் இதெல்லாம் மேம் சொன்னாங்க இல்லையா? ஸ்ரீகாந்த், ஸ்னேகா மேம்
அனலிட்டிக்ஸ் மேம் அன்னைக்கே சொன்னாங்க இல்லையா, அனலிட்டிக்ஸ் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் ரிப்போர்ட். ஆமா ஆமா, இன்டெலிஜென்ஸ் அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ரிப்போர்ட் சம்பந்தப்பட்டது. தென் ஜாயிண்ட் வெஞ்சர் மேனேஜ்மெண்ட், ஃபியூஷன் அக்கவுண்டிங், அவ்வளவுதான். இதுதான் இந்த ஃபைனான்சியல்ஸ். இது சரவணன் அவரு இது இந்த ஏரியா உள்ளதுதான் செட்டப். he will do a configuration. ஏன்னா ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இல்லையா, மத்ததெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ப்ரொக்யூர்மெண்ட் அதெல்லாம் எஸ்இஎம் கன்சல்டன்ட் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்ட பிறகு ஸோ ஆஃபரிங் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இத சேவ் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட சேவ் பண்றாரு. ப்ராஜெக்ட சேவ் பண்ணன சிஸ்டம் என்ன பண்ணும், உடனே உங்களுக்கு டாஸ்க் லிஸ்ட அதுவே ஜெனரேட் பண்ணிடும். அதுவே நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணோமோ அதெல்லாம் காமிக்கும். ஆமா, இந்த செலக்ட் பண்ணதுல இந்த ஆஃபரிங் ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோன்னு சிஸ்டமே உங்களுக்கு வேலை என்னென்ன வேலை பண்ணணும்னு லிஸ்ட் கொடுத்துரும். அது என்னென்ன வேலை பண்ணணும்னு சிஸ்டமே உங்களுக்கு காட்டிடும். நீங்க எதுவும் அத போய் நீங்க திருப்பி எதுவுமே பண்ண வேணாம். இத நீங்க ஒரு டிக்கு போட்டாலே போதும், அதுக்கு கீழே என்னென்ன வேலை இருக்கு அதுல எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிடும் சிஸ்டம். அதுதான் சிஸ்டம் வில் ஜெனரேட் டாஸ்க் லிஸ்ட். இப்ப பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இத கிளிக் பண்ணீங்கன்னா இது இந்த டாஸ்க் பாருங்க, சிஸ்டமே ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இப்ப கிளிக் பண்ண பிறகு பாருங்க, இதுல பாருங்க பாத்தீங்கன்னா இதுல பாருங்க காமன் அப்ளிகேஷன். இதுல போயிட்டுனா என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபைனான்சியல். ஓகே, டிஃபைன் என்டர்பிரைஸ் ஃபார் ஃபைனான்சியல். ஓகே, டிஃபைன் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். பாத்தீங்களா, இங்க டிஃபைன் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் ஒரு டாஸ்க். இப்ப புரிஞ்சுதா சரவணன்? இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணோம்னா, வேல்யூ செட் போடணும்னா, ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் மேம் சொன்னாங்க இல்லையா, ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் வேல்யூ செட். ஃபர்ஸ்ட் வேல்யூ செட், ஃபர்ஸ்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணனும், நெக்ஸ்ட் செக்மெண்ட் கொடுக்கணும், செக்மெண்ட் அசைன் பண்ணனும், செக்மெண்ட் லேபிள் அசைன் பண்ணனும், ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணனும், தென் வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான வேல்யூஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு டாஸ்க். இது ஒரு டாஸ்க். சோ கலெக்ஷன் ஆஃப் டாஸ்க் இதுதான். collection of task is called task list. இப்போ define chart of accounts is called task list. Why? Because இதெல்லாம் under this 4 task இருக்கு பாத்தியா, அதுதான் define chart of accounts. define chart of accounts click பண்ணாலே உங்களுக்கு இத பாருங்க, இவ்ளோ டாஸ்க் பாருங்க, நிறைய இருக்கு. account hierarchy, publish, manage, segment. so இதெல்லாம் தான் task chart of accounts. இந்த ஸ்டார் வச்சிருக்க பாருங்க, இதெல்லாம் mandatory, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இத மத்ததெல்லாம் ஆப்ஷனல். இந்த வேலை எல்லாம் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட் எதெல்லாம் இங்க ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, அதாச்சா? இப்போ சரவணன் என்ன பண்றாரு, இப்ப சரவணனால எல்லா வேலையும் அவரே பண்ண முடியாது இல்லையா. சோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை கொடுக்கணும். இப்ப ஸ்ரீகாந்துக்கு ஸ்னேகா மேமுக்கு ஒரு வேலை அவருக்கு கொடுக்கணும். அது பேர் தான் அசைன் டாஸ்க். அசைன் ஒரு அந்த வேலையை கொடுக்குறாரு யாருக்கு, ஸ்ரீகாந்துக்கு, ஸ்னேகாக்கு. சோ அசைன் டாஸ்க் எப்படி பண்ண போறாரு, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு ஸ்ரீகாந்த் கிட்ட, அப்பா நீ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கோ, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நீ பண்ணி கொடு. ரைட். இப்ப என்ன பண்றாரு, அசைன் டாஸ்க் கிளிக் பண்றாரு. அசைன் டாஸ்க் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாரு, இப்ப என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீகாந்த் நீ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் நீ பார்க்கணும், நீ கிரியேட் பண்ணி கொடுக்கணும், உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருடைய யூசரை ஆட் பண்றாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீகாந்துக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அண்ட் ஸ்னேகா மேமுக்கும் ஒரு யூசர் ஐடி யாரு, சரவணனே கிரியேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்ரீகாந்துடைய யூசர் ஐடி லக்ஷ்மன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும், இங்க ஆட் பண்ணி இங்க ஆட் பண்ணிட்டா, ஸோ இதை ஆட் பண்ணி விட்டோம், அப்ளை டன். ஸோ இத ஒன்ஸ் ஆடட்னா என்னன்னா, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த அசைன் அண்ட் க்ளோஸ்ல இங்க பாருங்க, இப்போ இங்க டேட்டும் அசைன் பண்ணலாம். இப்ப அவர் என்ன சொல்லலாம், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் போயிட்டு
இங்க திருப்பி அசைன் டாஸ்க்ல போயிட்டு அவர் என்ன சொல்றான், உங்க பேரை அசைன் பண்ணிருக்கேன், நீங்க என்ன பண்ணணும், எனக்கு இந்த தேதியில முடிச்சு கொடுக்கணும், என்ன இந்த தேதியில நீங்க முடிச்சு கொடுக்கணும், ஒரு டேட் கூட சொல்றாரு. என்ன டேட்டு? 27. அப்பா ஸ்ரீகாந்த், இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இத நீ 27க்குள்ள முடிச்சு கொடுக்கணும். ஓகேவா? சோ இது பண்ணோன்னே நெக்ஸ்ட் என்ன ஆகும், சிஸ்டம் என்ன பண்ணும், டியூ டேட் காட்டி விட்டுரும். இப்ப பாருங்க, இந்த எடிட் ஸ்டேட்டஸ்ல இப்போ ஒரு நிமிஷம், இப்ப பாருங்க, நான் ஆக்சுவலா முதல்ல கொடுத்துருக்கணும், நான் அது சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இருங்க, இங்க போயிட்டு கொடுக்குறேன். டியூ டேட் இங்க ஒரு டாஸ்க்ல நான் கிளிக் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க, அசைன் டாஸ்க். ஓகே, டேட் இங்க 29 28. ஓகே, சேவ் அண்ட் பாத்தீங்களா, இந்த டாஸ்க் டியூ டேட் 28ஆம் தேதி அவர் முடிச்சு கொடுக்கணும். யாரு? ஸ்ரீகாந்த். இப்போ இவரு சரவணன் என்ன பண்ணலாம், என்னென்ன டாஸ்க் யாராருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்கோம், இப்ப நம்ம ஒரு டைரியில எழுதுவோம் இல்லையா, இந்த வேலை இவருக்கு கொடுத்துருக்கோம், அதே மாதிரிதான் இதை நம்ம மெயின்டைன் பண்றோம். இப்போ என்ன பண்றாரு ஸ்ரீகாந்த், அவரு என்ன பண்ணுவாரு, எடிட் இங்க போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் வேலையை ஆரம்பிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணும், எடிட் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு எடிட் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு என்ன பண்றாரு, இன் ப்ராக்ரஸ்னு போட்டுருவாரு. இன் ப்ராசஸ் அல்லது இன் ப்ராக்ரஸ், அதாவது நான் வேலை தொடங்கிட்டேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இங்க பாருங்க, இங்க இன் ப்ராக்ரஸ் காட்டுது பாருங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்தது ஸ்னேகா மேம் இருக்காங்க. இவர் சரவணன் என்ன பண்றாரு, அம்மா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்னன்னா இம்ப்ளிமெண்ட் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, டிஃபைன் கேலண்டர், இந்த வேலை டிஃபைன் கேலண்டர், டிஃபைன் கரன்சிஸ், இந்த இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்க. ஒரு எக்ஸாம்பிள் டிஃபைன் கேலண்டர்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப என்ன பண்றாரு, அசைன் டாஸ்க் டிஃபைன் கேலண்டருக்கு ஸ்னேகா மேமுக்கு கொடுக்குறாரு இந்த ஒர்க். ஓகே, என்ன பண்றாரு, இங்க போயிட்டு ரோல் ஆட் பண்றாரு. ஆமா, சரவணன் என்ன பண்றாரு, ரோல் ஆட் பண்றாரு. சாரி, ரோல் இல்ல, யூசர் என்ன, ராமன். ஒரு நிமிஷம், இப்ப ஸ்னேகா மேமுடைய யூசர் ஐடி. ஓகே, சோ இந்த ரோல இங்க கொடுக்குறாரு. இப்போ ஸ்னேகா மேம் பார்க்க வேண்டிய வேலை டாஸ்க் சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க இந்த கேலண்டர் இதை நீங்க கிரியேட் பண்ணணும், உங்களுடைய இதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. டியூ டேட் கொடுக்கலையா சார்? ஆமா ஆமா, டியூ டேட் கொடுக்கணும். ஆக்சுவலா இங்க டியூ டேட் நான் கொடுக்கணும். இருக்கு, ஆக்சுவலா என்ன பண்றாரு, டியூ டேட் சேவ் ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி இங்க போய் மாத்தி டேட் இங்க மாத்தி. சோ டேட் இப்போ திருப்பி யூசர்ல போயிட்டு இல்ல, ஆக்சுவலா அதுல வராது உங்களுக்கு. ஒரு இங்க கிளிக் பண்ண பிறகு டிஃபைன் கேலண்டர் கிளிக் பண்ண பிறகு அங்க ஒரு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க் இப்போ காமிக்கும், ராமன் என்ற பேர்ல காமிக்கும். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சோ இது என்னன்னா ட்ராக் பண்ணலாம் சரவணன். இது என்னுடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட ட்ராக் பண்ணலாம். we can able to track the project. அதாவது நீங்க பாத்துக்கலாம் என்னென்ன ஒர்க் பெண்டிங், என்னென்ன செட்டப், இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னென்ன இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன இது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம், எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ கிளையன்ட் என்ன கேட்பான், சரவணன் எப்போ நீங்க இந்த இது முடிப்பீங்க, எங்களுக்கு ஆரக்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ நீங்க கோ லைவ் கொடுப்பீங்க, ப்ரொடக்ஷன் கிளையன்ட்டுக்கு எப்போ எங்களுக்கு குடிப்பீங்க. அப்போ நீங்க இத பார்த்து நீங்க சொல்லலாம், சார் இப்போ இன்னும் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்க சார், நான் முடிச்சு கொடுத்துறேன், இது பண்றேன். அப்போ நீங்க என்ன, இந்த ஸ்டேட்டஸ நீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சு இத மானிட்டர் பண்ணாதான், இத பாத்துக்கிட்டு இருந்தாதான் உங்களால கரெக்டா இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க முடியும். இல்லன்னா உங்களுக்கு என்ன வேலை எது பண்ணணும்னு தெரியாது. எக்ஸல்ல தான் நீங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும், அது சரி வராது. அதனாலதான் இத
ஆரக்கல்ல கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொவிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் how to maintain how to maintain the project in FSM functional setup manager. இதுல setup and maintenanceல எப்படி ப்ராஜெக்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இது ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் கிரியேட் பண்றோம், அசைன் ரோல் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் மேனேஜர் அவரு சூப்பர் யூசரா கிரியேட் பண்ணிக்கிறாரு. அசைன் ரோல் பண்ணியாச்சு, ரோல் அசைன் பண்ணிட்டோம். அந்த ரோல் அசைன் பண்ணிட்ட பிறகு அப்புறம் என்ன பண்றோம், செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், we will be creating a implementation project and we are assigning the task to the team members. அதுக்கு முன்ன என்ன பண்றோம், ஆஃபரிங் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்றோம். டாஸ்க் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணுது. ஜெனரேட் பண்ண பிறகு என்ன பண்றாரு, ப்ராஜெக்ட் மேனேஜர் சரவணராஜ் என்ன பண்றாரு, இவங்களுக்கு 2 பேருக்கு கொடுக்குறாரு வேலையை. அந்த டாஸ்க் இந்த வேலை இவங்க பண்ணணும். அதுதான் டாஸ்க் வித் டியூ டேட். டியூ டேட் என்னைக்குள்ள முடிக்கணும். சோ அதுதான் இது. இது என்ன, மானிட்டர் பண்றதுக்கு ஒரு உதவி. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஸ்டேஜ்ல இருக்கு, எப்படி பண்ணலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். கிளைண்ட் கேட்பாங்க, கிளைண்ட் will ask you at what time the project will get completed. அப்போ நீங்க இது சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கிரியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ன்றது இது ஒரு ஸ்டெப். இது மானிட்டர் பண்ணலாம். இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னா, இது நீங்க ஃபர்தரா நீங்க போய் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதெல்லாம் பண்றீங்க பாருங்க. அப்போ செட்டப் கிரியேட் பண்ணோன்னே இது என்ன ஆகும், ஒரு கான்ஃபிகரேஷன் பேக்கேஜ்னு ஒன்னு கிரியேட் ஆகும். இப்போ நீங்க இதெல்லாம் கிரியேட் பண்றீங்க பாருங்க, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், வேல்யூ செட், இதெல்லாம் ஒரு ஃபைல் பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகினே இருக்கும். இப்போ நீங்க டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து if you want to move to production server with the help of this file you can easily move. இல்லனா நீங்க என்ன பண்ணணும், you have to take the help of DBA, டெக்னிக்கல் இவங்க ஹெல்ப் எடுக்கணும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்டை நீங்க வித்தவுட் கிரியேட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கூட நீங்க டைரக்டா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரினா ப்ரோக்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்க டீம் 5 பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 1 minute தான் இருக்கு. சோ எண்டிங் ஆக போகுது. அதனால இப்போ எதுவும் டவுட் இல்லையே? ஓகே ஓகே ஓகே, थैंक यू. இது நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இதுல இருந்து ஃபர்தரா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே சார். மேம்? எஸ் சார். Sir, I explained up to this maintenance of this project progress and okay, so you'll be taking up enterprise structure and all that tomorrow right? We will be taking enterprise structure, legal entity and all. Okay, right, okay, no? fine, so after fine, also we have entered till this stage. Yeah, like till this, so we'll continue. Yeah. Tomorrow we will continue. Yeah. Okay. Thank you. Thank you all. Okay. Thank you everyone. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.